நம்ம நல்லா இருக்கிற காலங்களில் பொதுவாக நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க, ரைட்? நம்மளை சுற்றி இருப்பாங்க, நம்ம கூட நல்லா பழகுவாங்க, நம்ம கூட நல்லா பேசுவாங்க, நம்மள்ட்ட நிறைய உதவிகளை பெற்றுக்கொள்வாங்க, ரைட்? ஹல்லேலூயா. ஆனால் பிரச்சனை வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? இதுதான் உலகத்தின் வழக்கம், ரைட்? நல்லா இருக்கிறப்ப கூட இருப்பாங்க, பிரச்சனை வந்தால் கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் வித்தியாசமானவர். அவர் என்ன சொல்கிறாரு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் கர்த்தர் அனுகூலமான துணையாக இருக்கிறாராம். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க, வெரி ப்ரெசண்ட் ஹெல்ப். ஹல்லேலூயா. பொதுவாக பிரச்சனை வந்துட்டால் மக்கள்லாம் ஆப்சண்ட் ஆயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் எப்படியா? வெரி ப்ரெசண்ட் ஹெல்ப், கூடையே இருக்கிற ஒரு துணையாளர். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல கர்த்தரை நினைங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் எந்த காலத்திலும் நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத தேவன். நல்ல காலத்துலேயும் சரி, பிரச்சனையான காலத்துலேயும் சரி, குறிப்பாக பிரச்சனையான காலத்தில் நம்ம கூடயே இருப்பார். தானியேல் பாருங்கள், சிங்கக்கேபியில் தூக்கி வீசப்படுகிறான், ஆனால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். தானியேலுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து அந்த தேசத்தின் சக்கரவர்த்தியால் கூட காப்பாற்ற முடியல. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி அங்கே பசியோடு இருந்த அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டுறார். அந்த சிங்கங்கள் எவ்வளவு ஆக்ரோஷமான சிங்கங்கள் அப்படின்னா, தானியேலுடைய சத்துருக்களை பின்னாடி அவங்க தூக்கி போடுறாங்க அந்த அதே குகைக்குள்ளே. அவங்க கீழே விழுகிறதுக்கு முன்னாடி, அந்த குகையோட தரையில் விழுறதுக்கு முன்னாடியே அந்த சிங்கங்கள் அவங்கள அடித்து கொன்றுச்சு. இங்கே தானியேல் மட்டும்தான் உள்ளே போடப்பட்டிருக்கிறார். எல்லா சிங்கமும் பசியாக இருக்குது, ரைட்? ஆக்சுவலாக அங்கே தானியேல் மரித்து போயிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு சக்கரவர்த்தியால் கூட காப்பாற்ற முடியாத அந்த தானியேலை கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி காப்பாற்றினார். கர்த்தர் உங்களையும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.